இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்வது என்பது என்னன்னா வாழ்க்கையில சாதிப்பதல்ல. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவு புரட்டி போடக்கூடிய 5 விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டமான வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், நமக்கு வாழ்க்கை ரொம்ப இருக்கிறது மாதிரி நம்ம ரொம்ப கற்பனை பண்றோம். நம்ம ஒரு வருடத்திற்கு 365 நாள் வாழ்றோம். 10 வருஷத்துக்கு 3665 நாள் வாழ்றோம். 100 வருஷத்துக்கு 36,000 சொச்ச நாள் தான் வாழ்றோம். ஒரு 36,000 டேஸ் தான் வாழ்றோங்கிறது நமக்கு தெரியல. 100 வருஷம் வாழ்ந்தா அதுல நம்ம நைட்டு இரவு தூங்கிடுறோம். 15 வயசு வரை விவரம் தெரியல. கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தத்துல 10,000 நாட்கள் மட்டுமே நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்வது என்பது என்னன்னா வாழ்க்கையில சாதிப்பதல்ல. இந்த சாதிச்சு நான் உடனே பெருசா பேசுறேன் அப்படிலாம் வேண்டாம், சாதிக்கலாம் வேண்டாம். இங்க சாதனை என்பது உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதும் மனதிலிருந்து விலகி இருப்பதும் இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து ஒவ்வொரு கணப்பொழுதையும் ஆனந்தமாக மாற்றுவதும் தான் வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த ரசவாதம் அப்படின்னு ஒரு கலை இருக்கு. அந்த கலை என்ன அப்படின்னா, இரும்பு இருக்குது, அதை சில மூலிகை சாரை கொண்டு வந்து இந்த இரும்புல ஊத்துனோம்னா இரும்பு முழுவதும் தங்கமா மாறிடும். இது ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதே போல் உங்களை நீங்கள் மாற்றக்கூடிய ரசவாதமாக இந்த 5 விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1, அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து விடுவது. இன்னைக்கு நமக்கு அது குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம நைட்டு படுக்கிறதே 12 மணி 1 மணிக்கு தான் படுக்கிறோம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு படுத்துருவாங்க. ஏன்னா லைட்டிங் கிடையாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பயாலஜிக்கல் பாடி அந்த இருட்டில் பார்த்தோன்னா தூங்கி பழகிடுச்சு. இன்னைக்கு நம்ம 10 மணிக்கு மேலே லைட்டு இவ்வளோ பெரிய செல்லை வச்சுட்டு வெளிச்சம் பிரைட்டா இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம பயாலஜிக்கல் பாடி ரொம்ப அலர்ட் ஆகி தூங்க மறுக்குது. தூக்கம் வரமாட்டேங்குது, உருண்டு படுக்கும். ஆழ்ந்த தூக்கத்தை நம்ம யாருமே அனுபவிக்கல. தன்னை மறந்து ஆழ்ந்த தூக்கம் போகவே இல்லை. அப்போ இந்த அதிகாலையில நம்ம எழுந்திருக்கிறோம்னா முதல்ல இரவு சீக்கிரம் படுக்கணும். அப்போ அந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதிகாலையில் நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பாக கண்டிப்பாக எழுந்து கொள்ள வேண்டும். 2வது, காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு உடலுக்கு ஏதேனும் ஒரு 20 நிமிடம் பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா உடல் இந்த உலகத்துல எல்லா உயிர்களுமே காலையில எந்திரிச்ச உடனே இந்த உடலை புத்துணர்வாக மாற்றுது. ஒரு நாயை கூட பாருங்களேன், காலையில நாய் எழுந்தோன்னா உடம்பை நல்லா நீட்டி நிமித்து விடுது, கை கால்களை உதறுகிறது. ஒரு கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோழி கூட்டுல இருந்து வெளியில வந்தோன்னா உடம்ப ஒரு உழுப்பி ஒரு உற்சாகப்படுத்துது. எல்லா உயிர்களும் நேச்சராகவே இந்த உடலை ஒரு வகையான ஏன்னா ஒரு படுத்த நிலையிலே இருந்திருக்கு, உடல்ல நிறைய எனர்ஜி கிளாட் ஆகிருக்கலாம். அப்படி ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே அவன் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 20 நிமிடம் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சரி செய்வதற்கு ஒரு உடற்பயிற்சி செய்வது 2வது. 3வது ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, நான் மூச்சு பயிற்சி செய்வது. நமக்கு நுரையீரல் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நுரையீரல் நிறைய காற்றை உள்வாங்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுடைய சுறுசுறுப்பு, சிந்தனை, சோர்வடையாத தன்மையெல்லாம் எதுல இருக்குன்னா ஆக்சிஜன் உடல்ல கரெக்டா இருந்தா தான் இருக்கும். அப்ப ஆக்சிஜன் நமக்கு நுரையீரல் மூலமாக தான் கிரகிக்கப்படுகிறது. ஆகவே நாம் நம்முடைய நுரையீரலை நல்லா வைத்துக் கொள்வதற்கு எளிமையான மூச்சு பயிற்சிகளை 3வது செய்யணும். 4வது நாம் தியான பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம கண்ணை மூடி அமைதியா அப்படியே அங்கும் இங்கும் அலையக்கூடிய மனதை ஒரு இடத்துல நிற்பாட்டி ஒரு 20 நிமிடம் பழகணும். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் நமக்கு மனம் என்ற கருவி தான் பயன்பட போகுது. நம்ம தூங்கி விழிச்சதுல இருந்து இரவு உறங்குவது வரை நமக்கு மனம்தான் ஊடுபொருளாக சென்று அனைவருடன் உறவாடி இந்த உலக விஷயங்களை ஆற்ற வேண்டி இருக்குது. மனம் நல்ல தெளிவாகவும் வலிமையாகவும் ரொம்ப ஒரு சாந்தமாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுவோம், ஸ்மூத்தா இருக்கும். அன்னை நாள் ஃபுல்லா ஸ்மூத்தா இருக்கும். அப்போ ஒரு எளிய தியான பயிற்சியை செய்ய வேண்டும். 5வது, நாம் திட்டமிட்டு பழகி கொள்ள வேண்டும். சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பொழுது என்ன செய்ய போறேன், நான் காலையில இருந்து சாயந்தரம் வரை இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறேன், யாரை சந்திக்க போறேன், யார்கிட்ட பேசினாலும் நல்ல தெளிவா பேசுவேன் அப்படிங்கிற ஒரு ஒத்திகை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது சுய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இன்றைய பொழுது நான் எப்படி கழிக்கணும், நான் அதிகமா கோவப்படுறவனா இருக்கேன், அப்ப இனிமேல் யாரையும் நான் கோவப்பட மாட்டேன், நான் இன்னைக்கு அன்போட இருக்கேன், நான் எல்லாத்தையும் அன்பா இருப்பேன், எல்லா ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சுய ஆய்வு மேற்கொண்டு விட்டு நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அப்படி மானசீகமாக அன்பும் கருணையும் கொண்டு வாழ்த்த வேண்டும். இந்த 5 செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் உங்க வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், அமைதியா இருக்கும், ரொம்ப நிதானமான, எல்லோருடன் இணக்கமான ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஆனால் யாருமே அதற்கான வேலைகளை செய்யாம அதுக்கு எதிரான வேலைகளை செஞ்சு ஹாப்பியா இழந்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருவரும் ஆனந்தமா வாழ்வதற்கு இந்த 5 விஷயங்களை கடைபிடித்தால்
மிக ஆனந்தமாக வாழலாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.